வணக்கம் வணக்கம் மகளே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் ICDS துறையானது அப்பப்போது பார்த்திங்க அப்படின்னா மாவட்ட வாரியாக அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர் பணியிடங்களை அறிவிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். இதற்கு தேவையான சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 விதமான சான்றிதழ் இருக்குது. அது என்ன ஏது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதேமாரி ரெண்டாவது, இந்த சான்றிதழ் எல்லாமே சரியாக இருக்குதா, சரியான முறையில் நம்ம வாங்குகிறோமா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் 1 by 1 டீட்டெயிலாக விளக்கமாக நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். கமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனில் தான் இருக்குது. 1 by 1 நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விதமான வாய்ப்புகள் கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான அப்டேட்டுமே உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாகவோ யூடியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறப்பையோ சில அப்டேட்ஸ் மூலமாகவே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனும் கீழே கொடுத்துருக்காத நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பு அப்படிங்கிறப்ப சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் மெயினாக தேவைப்படுது. அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெடி பண்ணணும். அதற்கு நீங்கள் தயார்படுத்தணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்டு. ஓகேங்களா? 10th 12th மார்க் ஷீட்டு ஒன்று. அதேமாரி 2க்கு உண்டான டிசி கட்டாயமாக பார்த்திங்க அப்படின்னா வேணும். இந்த டிசி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொசீஜரில் இருக்கணும். அடுத்தது மார்க் ஷீட்டு, டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு. முக்கியமானது இப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா சொல்ல போகிறேன், தூரச் சான்றிதழ். என்னங்க தூரச் சான்றிதழ்னால் எங்களுக்கு அது என்னங்க தூரச் சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு இடத்த பிடிக்கிறது இந்த தூரச் சான்றிதழ் தான். இந்த தூரச் சான்றிதழை நீங்கள் எங்கே வாங்கணுன்னா விஓ ஆஃபீஸில் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்படி நீங்கள் விஓ ஆஃபீஸ் போயிட்டு, அதாவது கிராம நிர்வாக உதவியாளர்னு சொல்லுவாங்க, அந்த ஆஃபீஸ் போயிட்டு இப்படி தூரச் சான்றிதழ் வேணும், நாங்கள் இந்த போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கிறேன்னு சொன்னீங்களா, விஓ ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லுவார். இல்லை அப்படின்னா அங்கே இருந்துக்கிட்டே அவங்களுடைய ஆன்லைன் மேப் இருக்குது, அந்த மேப்பில் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அவங்களுடைய அசிஸ்டண்ட் உதவியாளரை கேட்கலாம், இது எந்த ஊர், இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் வரும்னா அங்கே உள்ளூராக தான் இருக்கும். அவர் கரெக்டாக சொல்லிடுவார். அதை வச்சு ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுப்பாங்க, தூரச் சான்றிதழ் அப்படின்னு சொல்லிட்டு. இதே வீட்டு வரி ரசீது, ரேஷன் கார்டு, இதெல்லாம் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஜெராக்ஸு வைக்கணும். இது ஆன்லைனாக ஆஃப்லைனாக கேட்டிங்க அப்படின்னா இது ஆன்லைன். இத்தனை நாள் ஆஃப்லைன் இருந்துச்சு, எல்லாமே ஆன்லைன் பண்ணி தாங்க எல்லா ஃபார்மையுமே அவங்க ஸ்கேன் பண்ணி எடுத்துப்பாங்க. நீங்கள் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, அப்ளிகேஷன் ஃபார்மாக இருந்தாலும் சரி, இங்கே தான் கொடுப்பாங்க. வாங்கிட்டு அதை ஸ்கேன் பண்ணி அவங்களுடைய இதில் வைக்கணும். ஓகேங்களா? இதுதான் ப்ரொசீஜர். இப்போ நடைமுறையில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? இந்தந்த சர்டிஃபிகேட்லாம் கட்டாயமாக வேணுங்கிறத சொல்லியாச்சு. அடுத்தது நம்ம மேற்கொண்டு தகவல்களை இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். அறிவிக்கிறது. 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். அதாவது மினிமம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் இந்த அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா 18 முதல் 35 வயதிற்கும் உள்ள பெண்கள் திருமணமானவர் முன்னுரிமை பெறுகிறார்கள். அதாவது திருமணமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது முக்கிய தகுதி மற்றும் விவரங்கள். கல்வி தகுதி. அங்கன்வாடி பணிக்கு 10ஆம் வகுப்பு, உதவியாளர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா உதவியாளர் பணிக்கு 8ஆம் வகுப்பு அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும்.
அதாவது அங்கன்வாடி இது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னும் அங்கன்வாடி வேலைக்கு 10ஆம் வகுப்பு, அதற்கு உதவியாளர்னு இருக்கும்போது அவங்களுக்கு 8ஆம் வகுப்பு. 8ஆம் வகுப்பு இல்லை 10ஆம் வகுப்பு முடிச்சிருப்போன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. வயது வரம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா பொது பிரிவினர்களில் 18லேருந்து 35, விதவை, ஆதரவற்ற பெண் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 5 ஆண்டுகள் வரை வயது தளர்வுகள் உண்டு. அது 35ன்னா 18லேருந்து 40 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம். இருப்பிடம் விண்ணப்பதாரர் அதே கிராமமா அல்லது வட்டாரத்தைச் சேர்ந்தவராக இருத்தல் வேண்டும். அந்த கிராமம் இல்லைன்னா வட்டாரத்துக்கு சேர்ந்தவராக இருக்கணுங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து ஆன்லைன் மூலமாக தான் ஒவ்வொரு மாவட்டமாக இப்போ வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. புது ஆட்சி வந்திருக்குது, வேலைவாய்ப்பு அறிவிப்பாங்க, உடனே விண்ணப்பிச்சுக்கோங்க. இதுமாரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.